வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தாயிற் சிறந்த கோவில் இல்லை. இந்த கருத்தை பற்றி இன்றைக்கு சிந்திப்போம். தாயிற் சிறந்த கோவில் இல்லை என்று நம்முடைய முன்னோர்கள் அறிவித்ததனுடைய ரகசியம், உட்கருத்து என்ன என்பதை சிந்திக்கின்ற போது, உலகை படைக்கும் சக்தி பிரம்மா, நம் உடலை படைக்கும் சக்தி அம்மா. கோவிலுக்கு உடல் என்ற அமைப்பு உண்டு. அதற்குள் கருவறை உண்டு. கருவறைக்குள் தெய்வம் உண்டு. அங்கு தெய்வீக ஆற்றலும் உண்டு. அதே போல தாய்க்கும் உடல் உண்டு. உடல் மையத்தில் கருப்பை உண்டு. அங்கு கருமுட்டைகள் உண்டு. அங்கு காந்த ஆற்றலும் உண்டு. அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு. அம்மை அப்பா என்றால் அன்பு என்ற ஈர்ப்பு ஆற்றலும் அதில் மையம் கொண்ட அறிவும் இணைந்த சிவசக்தி தத்துவம். சுத்த வெளியாகிய சிவத்தில் பரமாணுக்கள் தோன்றியது போல் 14ஆம் வயதில் கருப்பையில் முட்டைகள் தோன்றுகின்றன. சிவசக்திக்கு பிறந்தவர்கள் விநாயகனும் முருகனும். விண்ணுக்கு நாயகனாகி ஐம்பூதங்களான விநாயகன் கணபதி. பஞ்சபூதங்களுக்குள் காந்த ஆற்றலாகவும் ஜீவன்களில் அவற்றையே உணரும் மனமாகவும் மனிதரிலே ஆராய்ச்சி பகுத்தறிவாகவும் நம்மை படைத்தவள் அம்மா. எழுத்துக்களின் சேர்க்கை இயலும் நாடகமும், ஒலிகளின் சேர்க்கை இசை, வண்ணங்களின் சேர்க்கை ஓவியம், அசைவுகளின் சேர்க்கை நாட்டியம். இதேபோல் தாயின் கருப்பையிலே ஜீவகாந்த அணுக்களின் சேர்க்கை நம் உடல் வளர்ச்சி. தாய் பெற்ற அனுபவங்கள் நமது பிறவி குணம். பாறையில் தேவையற்ற பகுதிகளை செதுக்கி நீக்கிவிட்ட பிறகு அங்கே தெய்வம் என்று மதிக்கப்படக்கூடிய விக்கிரகம் வெளிப்படுகிறது. அதேபோல் நம் பிறப்பில் கொண்டு வந்த வினை பதிவுகளை அடையாளம் கண்டு பயிற்சியின் மூலமாக நீக்கிய பிறகு நம்மில் வெளிப்படுவது தெய்வீகம். சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் என்றார் மகரிஷி. அப்போ பாறையை செதுக்கினால் தெய்வம் வெளிப்படுவது போல நம் பற்றுகளை செதுக்கினால் தெய்வீகம் வெளிப்படும். ஆலய வழிபாட்டின் மூலம் இறைவனை அறிவதற்கு 3 கோட்பாடுகள், நுட்பங்களை வைத்தார்கள் நம் முன்னோர். யந்திரம், மந்திரம், தந்திரம். இவற்றிலே யந்திரம் என்பது சிலை, படம், எழுத்துக்கள் அடங்கிய சக்கரம். இவை நமக்கு பொருள், புகழ், செல்வாக்கு
புலன் இன்பம் பெறுவதற்கான வசதிகள் இவற்றெல்லாம் அளிக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி எண்ணத்திற்கு வலிமை தருவது இயந்திரம். இதேபோல் தாயின் கருப்பையில் வளரும் காலத்தில் அங்கு உருவம் அமைகிறது. இன்ப வாழ்வின் பிம்பம் நீயே, இணையில்லா செல்வம் நீயே, பொங்கும் அன்பின் ஜோதி நீயே, புகழ்மேவி வாழ்வாய் நீயே என்று ஒரு கருவுற்ற தாய் தினம் தினம் தன் கருவை வாழ்த்தி வருகின்ற போது பிறக்கின்ற குழந்தை தெய்வீகமாக அமைகிறது. அடுத்து மந்திரம் என்பது ஓசை, ஒளி அதிர்வுகளை மையமாக கொண்டது. நீண்ட கால ஆராய்ச்சியால் நம் முன்னோர்கள் தனி எழுத்திலும் கூட்டு எழுத்துக்களிலும் ஏற்படும் நல்விளைவுகளை கண்டார்கள். அதனால் மந்திரங்கள் மூலம் மக்களுக்கு தேவையான வளங்களை பெற முடியும் என்ற இயற்கையின் அடிப்படையில் எந்தெந்த ஒலிகள் எவ்வாறு ஒலிக்கப்பட வேண்டும் என்ற ஒலி விஞ்ஞானமே மந்திரம். இதேபோல தன் கருவில் வளரும் சிசுவை வாழ்க வளமுடன் என்று தினமும் அவ்வப்போது வாழ்த்தி வருகின்ற போது இந்த தாரக மந்திரத்தால் வளர்கின்ற குழந்தை பிறந்த பிறகு 7 வகை சம்பத்துக்களிலேயும் நிறைவாக பெற்று வாழும். நல்ல உடல் அமைப்பு, குணம், அறிவில் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் என்ற 7 சம்பத்துக்களிலும் நிறைவாக பெற்று வாழும். 3வதாக தந்திரம். தனக்கு என்ன வேண்டும் என்பதை தேர்ந்தெடுத்து அதை சங்கல்பமாக்கி பல முறை உச்சாடனம் செய்கின்ற ஒரு சடங்கு தான் தந்திரம். தன்னுடைய திறத்தை வளர்த்துக் கொள்வது அது தந்திரம். இதே போல தன் குழந்தை உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ வேண்டும் என்ற சங்கல்பத்தை பல முறை செய்து வர 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 அதை கேட்டுக்கொண்டே வளர்கின்ற சிசு பிறந்த பிறகும் இந்த வாழ்த்து அதற்கு தோன்றா துணையாக இருந்து அதற்கு எல்லா வகையிலும் வாழ்நாள் முழுவதும் நன்மை அளிக்கும். செயலுக்கு தக்க விளைவு என்பது தெய்வ நீதி, இயற்கை சட்டம் அல்லவா? அப்படி செயலுக்கு விளைவாக தெய்வ நீதி அமைந்தது போல கணவனும் தானும் வந்த சந்ததிகளில் என்ன என்ன கர்ம வினைகளை சுமந்து வந்தோமோ அதற்கு தகுந்த சிசுவை வளர்த்து தருவது தாய். நாம் சிரித்தாலும் அழுதாலும் தெய்வம் நம்முடன் பங்கு கொள்வதில்லை. இந்த வகையிலே ஒரு தாய் தெய்வத்தையே மிஞ்சிவிடுகிறாள். இந்த கருத்தை மிக எளிமையாக, அற்புதமாக, சிறப்பாக ஒரு திரைப்பாடல் மூலம் தந்தவர் கண்ணதாசன். உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளிடும் போதெல்லாம் அன்பையே சேர்த்தெடுத்து தொல்லை தனக்கென்றும் சுகமெல்லாம் உனக்கென்றும் சொல்லாமல் சொல்லியிடும் தேவதையின் கோயிலது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது. பசித்த முகம் பார்த்து பதறும் நிலை பார்த்து பழம் தரும் சோலை அது. இருக்கும் பிடி சோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில் அது. தினம் துடிக்கும் உயிர் கண்டு தோளில் இடம் தந்து அணைக்கின்ற தெய்வம் அது என்றார். தாயின் பெருமையை இதைவிட அருமையாக சொல்லிட முடியாது. எனவே நமது தாயை போற்றுவோம்.
நமது சந்ததிக்கு தாயாகின்ற மனைவியையும் மருமகளையும் போற்றுவோம். ஏனெனில் தாய்மையில்தான் தெய்வீகம் வெளிப்படுகிறது. அதனால்தான் கர்ப்பிணி பெண்களின் முகத்திலும் உடலிலும் ஒரு தேஜஸ் வெளிப்படுவதை காணலாம். அதனால் தாயிற் சிறந்த கோவில் இல்லை. வணங்குவோம், வழிபடுவோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.